Good to all. இன்னைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்பந்தமாக ப்ராப்ளம் பார்ப்போம். What is the magnetic field at point P? So two parallel straight wire, current flow in anti-parallel direction. Okay, at point P, what is the magnetic field? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. JE 2025 கேட்டிருக்கிற கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர், ஓகேவா, கரண்ட் ஃப்ளோ இன் இன்ஃபினைட் ஒயர், ஓகேவா, கரண்ட் ஃப்ளோ இன் தி இன்ஃபினைட் ஒயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா நினச்சி அட் பாயிண்ட் பின்ற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் இந்த சைடு டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் பியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் இல்லை டிஸ்டன்ஸ்ன்றதுக்காக டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ கரண்ட் வந்து ஐ கரண்ட் போயிருந்தா என்ன ஃபார்முலா இதுக்கு? அட் பாயிண்ட் பியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பியில் μ0/4π into I by distance into sin alpha sin beta என்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எது வந்து ஆல்பா பீட்டா எங்கன்னு எடுத்துக்கன்னா, அப்போ இது என்ன பண்ணுறோம், இப்போ ஃபைனைட் ஒயர், ஓகேவா, இன்ஃபினைட் ஒயர்னா கண்ணுக்கு திட்டாத ஒருத்துக்கு. இப்போ ஃபைனைட் ஒயர்னா இதுதான் ஒரு ஃபைனைட் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கன்னா, அப்போ இதுக்கான ஆங்கிள் என்ன, பாயிண்ட் பிலேருந்து பார்க்குறோம், இது ஆல்பா, கீழே இருக்கிற ஃபைனைட் ஆங்கிள் பார்க்குறது பீட்டான்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ இந்த பீட்டான்றது இங்கே தான் ஈக்குவலாக, ஆல்பா பீட்டா ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் இல்லை, எங்கனாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கலாம். பீட்டா வேல்யூனாவும் செஞ்சு அதே மாதிரி ஆல்பா வேல்யூயும் செஞ்சு ஆகிட்டு இருக்காங்க. பாயிண்ட் பிலேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயரை பார்க்குறோம். பாயிண்ட் பி இப்போ ஒயர் இங்கே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒயர் வழியாக அங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறோம். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் மேலே பார்க்குறது, அவங்க போய் கீழே பார்க்குறது என்னது, பீட்டான்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்பா பீட்டா வேல்யூ தெரியணும். இப்போ ஆல்பா என்னது என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபினைட் ஒயர் டாட் 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 போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டே இருக்கு. அப்போ இன்ஃபினைட் ஒயர்னா என்ன பண்ணியிருக்கோம், இங்கிருந்து பார்த்தா ஆல்பா 0 டிகிரி, இப்போ 10 டிகிரி 20 டிகிரி அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ இன்ஃபினைட் ஒயர் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன இருக்கு, இங்கே ஆங்கிள் இருந்து கண்ணுடைய ஆங்கிள் இப்படி பெர்பெண்டிகுலராக போகுது. அப்போ ஆல்பா 90 டிகிரி. பீட்டா என்னது, இன்ஃபினைட். அப்போ பீட்டா என்னது 90 டிகிரி. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, சைன் ஆல்பா சைன் பீட்டா இருக்குது. அப்போ சைன் 90 ஈக்குவல் டு 1, சைன் பீட்டாவுக்கும் சைன் 90 ஈக்குவல் டு என்னது 1. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பியில் இந்த ஒரு ஒயரால், ஓகேவா, அட் பாயிண்ட் பியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா μ0/4π into I by distance into sin 90 plus sin 90. இதுக்கு ஒரு 1, இதுக்கு ஒரு 1, 1 + 1 ஆகிடும், 2 ஆகிடும், 2. ஓகேவா? அப்போ இந்த 2க்கும் இந்த 2 கடிச்சு என்ன இருக்கும், 2 ஆகிடும். அப்போ μ0I/2π டிஸ்டன்ஸ் வந்துடுது. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா, இங்கேருந்து என்னவா இருக்குன்னு பார்க்கணும் பாயிண்ட் பியில். இன்கேஸ் கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? லென்ஸ் ரைட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறோம். ரைட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஸ்ட்ரெயிட் ஒயர், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இந்த சைடு என்ன இருக்குது, இன்னர், இந்த சைடு வெளியே வரும்போது என்ன இருக்கும், அவுட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ்ன்ற ஒயர் எடுத்துக்கன்னா கரண்ட் வந்து மேலே போயிட்டு இருக்கு, அப்போ இன்டூவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒய்ன்ற ஒயர் எடுத்துக்கன்னா, ஓகேவா, அது இன்ஃபினிட் ஒயர் தான். ஒயர் கரண்ட் என்ன இருக்கு, ஆன்டி டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அது இதுக்கு எக்ஸுக்கு ஆன்டி பேரலாக போயிட்டு இருக்கு. அப்போ கரண்ட் இந்த சைடு போயிட்டு இருக்கு. கரண்ட் என்ன இருக்கு, டைவர்ட் டைரக்ஷன். அப்போ ரைட் தம்ப் இஸ் கரண்ட் டைரக்ஷன், கரண்ட் பேர் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ இது என்ன இருக்கு, இந்த சைடு இன்ட்டு, இந்த சைடு பி பாயிண்ட் என்ன இருக்கு, அவுட்டா இருக்கு. ஓகேவா? அப்போ பி பாயிண்ட்ல அவுட்டா இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கண்டுபிடிக்கிறோம், இன்டுவோ அவுட்டோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்ற ஒயர் மூலமா, ஓகேவா, எக்ஸ்ன்றது மூலமா மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்டிங் என்னவா இருக்கு, இன்டூ டைரக்ஷனா இருக்கு. ஓகேவா? எக்ஸ் மூலமா என்ன டைரக்ஷன், எக்ஸுக்கு இன்டூ டைரக்ஷன். ஒய்க்கு என்னவா இருக்கு, ஒய்க்கு ஒய்ன்றது இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த சைடு இன்ட்டு பாயிண்ட் பியில் என்னவா இருக்கு, அவுட்டா இருக்கு. ஒய்க்கு என்ன இருக்கு, அவுட் டு டைரக்ஷனா இருக்கு. ஓகேங்களா? இதுதாங்க பேசிக் கான்செப்ட். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம், ரெண்டுக்குமே ஆல்பா பீட்டா 90 தான். அப்போ என்ன பண்ணுறோம், பி கூட என்ன ஃபார்முலா, μ0I/2π, அதனுடைய டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை போட்டுக்கிறோம். ஜென்ரல் ஃபார்முலா என்னது, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. ஓகேவா? μ0/4π into I by distance into sin alpha plus sin beta மறந்துடக்கூடாது. அதனால் அதுலேருந்து இன்ஃபினைட் ஒயருக்கு என்ன ஃபார்முலா, இன்ஃபினைட் ஒயர் பண்ணால் μ0I/2
2πd ஓகேவா. அது டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கன்னா mu 0 I by 2π ஏன்னு படிப்போம். ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வச்சுக்கன்னா mu 0 I by 2π ஆர்னு படிப்போம் ஓகேவா. எனிவே RAD எல்லாமே என்னது டிஸ்டன்ஸ் தான். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. எக்ஸ் மூலமா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகேவா, அண்டு ஒய் மூலமா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ரெண்டு சம்ம பண்ணணும். இந்த சம்ம பண்றது என்ன பண்றோம், அடிஷனா சம்மேஷன் பண்றதுல பிளஸ் ஆர் மைனஸ் அடிஷனா ஆர் சப்ட்ராக்ஷனா இருக்கலாம். அதை எது வச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பிஎக்ஸ் என்ன இருக்கு, இன்டூ டைரக்ஷன். பிஎக்ஸ் என்னது இன்டூ டைரக்ஷன். பிஒய் என்னது அவுட் டு டைரக்ஷன் ஓகேங்களா. அப்போ அவுட் டு டைரக்ஷன்லேருந்து என்ன பண்ணணும், ரெண்டு சேம் டைரக்ஷன் தான் ஆட் பண்ணிக்கிறீங்க. இது இன்ட்டு இதுவும் இன்ட்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது அவுட்டு இதுவும் அவுட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ட்டு அவுட் இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம அவுட்டுலேருந்து இன்னு கிடைக்கணும். பி அவுட் மைனஸ் பி இன் பண்ணணும். இப்போ பி அவுட் என்ன பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் கண்டுபிடிச்சு போட்டுக்கணும் ஓகேங்களா. அப்போ பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் போட்டால் பிஒய்க்கு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி mu 0 I by 2π mu 0 கரண்ட் ஐ ஒய்யில் போகிற கரண்ட் வேல்யூ 2π டிஸ்டன்ஸ் ஒய் மைனஸ் mu 0 I எக்ஸில் போகிற கரண்ட்டு டிவைட் பை 2π டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதில் காமன் என்ன இருக்குது, mu 0 by 2π mu 0 by 2π காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டா mu 0 by 2π இன்ட்டு IY by dy மைனஸ் IX by dxன்னு போட்டுக்கலாமா. mu 0 வேல்யூனா 4π இன்ட்டு 10 power minus 7 divided by 2π ஓகேங்களா. ஒய்யில் போகிற கரண்ட் எவ்வளோ 4 ஆம்ஸ். ஒய்யில் போகிற கரண்ட் எவ்வளோ 4 ஆம்ஸ் கரண்ட் ஓகேவா. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4 ஓகேவா. ஒய்க்கும் மேக்னெட்டிக் பாயிண்ட் P உள்ள டிஸ்டன்ஸ் 4 மைனஸ் ஓகே. கரண்ட்டுக்கு எக்ஸில் போகிற கரண்ட் என்ன 5 ஆம்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸில் இருந்து P பாயிண்ட்டுக்கு 10 ஓகேங்களா. அப்போ என்ன ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடுது. 1 5 சார் 5 2 5 சார் 2 போட்டுக்கலாம். 2 5 2 கழிச்சா 2 ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 10 power minus 7 ஓகேவா. 1 minus 1 by 2 1 minus 1 by 2 ஆயிடுது ஓகேவா. அப்போ என்ன ஆயிடும் 1 minus 1 by 2 2 இன்ட்டு 10 power minus 7 இன்ட்டு 1 by 2 2 கழிச்சுட்டு என்ன இருக்கும் நம்மளுக்கு 1 இன்ட்டு 10 power minus 7 கிடைக்குது. 1 இன்ட்டு 10 power minus 7. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P என்ன இருக்கு நம்மளுக்கு 1 இன்ட்டு 10 power minus 7. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஓகேவா. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம் ஓகேவா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு ஜெனரல் ஃபார்முலா நம்ம வச்சுக்காங்க. பி ஸ்ட்ரெயிட் ஒயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா mu 0 by 4π இன்ட்டு I by distance இன்ட்டு sin ஆல்பா ப்ளஸ் sin பீட்டா. ஆல்பா பீட்டா எங்க பாயிண்ட் Pலேருந்து போகிறது ஆல்பா பீட்டா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அதே வந்து கர்வோட ஒயராக இருந்தால் ஆல்ரெடி கிளாஸில் போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போ காயிலாக இருந்தா ஓகேவா. காயிலாக இருந்தால் பி காயிலுக்கு என்ன பண்ணலாம் mu 0 by 4π. அதே mu 0 by 4π நம்பர் ஆஃப் ஓகேவா n நம்பர் ஆஃப் வைண்டிங். அப்போ 2π ni by distance இன்ட்டு தீட்டா பை 2π ஓகேவா. அப்போ தீட்டான்றது இதில் எழுதிக்கணும், ரேடியல் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிருக்கு. அப்போ வளைஞ்சிருக்குன்னு என்ன இருக்கும், இது வந்து தீட்டா ஓகேவா. அப்போ இதிலிருந்து இதுக்கு இருக்கிற தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. 2π போட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி போடணும் ஓகேவா. அப்போ காயில் இருக்கிற டிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். இது காயிலுக்கு, இது ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. இந்த ரெண்டே ஃபார்முலா இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே. மை சேனல் நேம் இஸ் முருகன் லெக்சரர் ஓகே. RGM Tech 1935 ஓகேங்களா. ஸோ ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிலேட்டடாக JEE 2025 ரிலேட்டட் இருக்கிற கொஸ்டின் பார்ப்போம். A current of 5 amps exists in a square loop. ஒரு ஸ்கொயர் லூப் எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸ்கொயர் லூப் எப்படி இருக்கும், 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னு 4 சைடும் ஈக்குவல் பேஜஸாக இருக்கும். A current of 5 amps exists in a square loop of side. ஒரு சைடுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. In a magnetic field B at the center of the square loop. அப்போ center of the
ஸ்கொயர் லூப்பு. அப்போ இந்த இடத்துல சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்டு பாயிண்ட் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வேல்யூனா P இன்ட்டு 10⁻⁻7 கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ் ஜேஇ கொஸ்டின் மேத்தமெட்டிக்கா டைரக்ட் ஆன்சர் இருந்தால் P இன்ட்டு 10⁻⁷ P உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி 10⁻⁷ ஃபார்முலா நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், கரண்ட்டு. ஓகேங்களா? கரண்ட்டுடைய போகிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுத்துக்குவோம். அப்போ இந்த டைரக்ஷன் எடுத்துனா கரண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 ஆம்ஸ். கரண்ட்டுடைய வேல்யூவில் 5 ஆம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாயிண்ட் P. அப்போ கரண்ட் இங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது. அப்போ இது இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கே இருக்கிறதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே என்ன இருக்கு, ஒரு சேம் டைரக்ஷனாக இருக்குது. ஓகேவா? அப்போ 4 ஒயர் வழியாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் Pயில் போர் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். போர் சைடில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ போர் B1 வச்சுக்கலாம். B1, B2, B3, B4 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுமே. இப்போ 4மே ஈக்குவலாக இருக்கிறனால என்ன பண்ணுறோம், B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் B3 ப்ளஸ் B4. அப்போ B1, B2, B3, 4 எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், 4B1 வச்சுக்கிறோம். அப்போ 4B1 வச்சுக்கிறோம். அப்போ B1 கண்டுபிடிக்கணும்ல. ஓகேவா? அப்போ B1 கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 4B1. ஓகேவா? அப்போ 4B1 என்னது, ஸ்ட்ரெயிட் ஒயர். ஸ்ட்ரெயிட் ஒயர் என்ன பண்ணலாம், μ0/4π இன்ட்டு I டிஸ்டன்ஸ் இன்ட்டு சைன் ஆல்பா சைன் பீட்டான்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸ் ஆல்பா பீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் இதுதான் பாயிண்ட் P. இங்கிருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏவோட பாதி தான். ஏவோட பாதி எவ்வளோ இருக்கும், டிஸ்டன்ஸு D = A/2 இருக்கும். ஏ வந்து எவ்வளோ, 1/√2. ஏவுடைய வேல்யூ 1/√2. அப்போ D உடைய வேல்யூ என்ன, 1/√2 அப்போ என்ன இருக்கும், 1/2√2 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ இது எத்தனை டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஈக்குவலாக பிரிக்கிறதுனால இது எத்தனை டிகிரி, 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. அப்போ இது 45னா இது எத்தனை டிகிரி, 45 டிகிரி. அப்போ ஆல்பா பீட்டா எத்தனை டிகிரி, 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். B = 4 இன்ட்டு இங்கன்னா ஆன்சர் 10⁻⁷ கொடுத்தாங்க. அப்போ μ0 உடைய வேல்யூ 4π இன்ட்டு 10⁻⁷ டிவைடட் பை 4π இன்ட்டு I உடைய வேல்யூ 5 ஆம்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வேல்யூ 1/2√2. 1 டிவைடட் பை 2√2. 2√2 போட்டுக்கூடாது. ஓகேங்களா? இன்ட்டு சைன் ஆல்பா வேல்யூ 45 டிகிரி. இந்த பீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரி. அப்போ சைன் 45 சைன் 45 எத்தனை, 2 sin 45. 2 sin 45. சைன் 45க்கு எவ்வளோப்பா வேல்யூ, 1/√2. அப்போ சைன் 45 இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம 1/√2 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 4π கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு 10⁻⁷ இன்ட்டு 5 இன்ட்டு 2√2 மேலே போயிடும். அப்போ 2√2 இன்ட்டு 2 டிவைட் பை √2. அப்போ √2 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ பெருக்கினா 2 4 4 20 20 இன்ட்டு 4 80. ஓகேவா? 20 இன்ட்டு ஒரு ஆகிடும். 2 2s are 4 4 5 20 20 இன்ட்டு 4 80. அப்போ 80 இன்ட்டு 10⁻⁷ கிடைக்குது. ஓகேவா? 80 இன்ட்டு 10⁻⁷. அப்போ ஆன்சர் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ 8 இன்ட்டு 10⁻⁷. 8 இன்ட்டு 10⁻⁷ 8 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻⁷ போடலாம். அப்போ 8 இன்ட்டு 10⁻⁻6. இந்த கொஸ்டின் வந்து 8 இன்ட்டு P இன்ட்டு 10⁻⁻6. ஓகேவா? 10⁻⁻7 எழுதிட்டோம். P இன்ட்டு 10⁻⁻6ல் P வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ μ0 வேல்யூ 4π இன்ட்டு 10⁻⁷. ஓகேவா? ஸோ B மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் P எவ்வளோ இருக்குது, 8 இன்ட்டு 10⁻⁻6. ஓகேவா? அப்போ 8 இன்ட்டு 10⁻⁻6 அங்கே கொடுத்துருக்கிறது P இன்ட்டு 10⁻⁻6. அப்போ P இந்த இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கிறோம். பொட்டன்ஷியல் A is equal to பொட்டன்ஷியல் B கொடுத்துருக்காங்க. the value of I total current என்ன போகணும்னு கேட்டுருக்காங்க. ஓகே, பொட்டன்ஷியல் A is equal to B னா பொட்டன்ஷியல் அக்ராஸ்
இந்த வேல்யூ என்ன ஆகிடும், ஜீரோன்னு ஆகிடும். ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் ஜீரோ. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் ஜீரோனா என்ன இருக்கும், ஏபி வெளியே என்ன போகாது, கரண்ட் போகாது. அப்போ என்னது, இது வீட்ஸ்டோன் பேலன்ஸ்டு சர்க்யூட். அப்போ வீட்ஸ்டோன் பேலன்ஸ்டு சர்க்யூட்ல இது பி, இது கியூ, இது ஆர், எஸ்ன்னு எடுத்துக்கினா என்ன பேலன்ஸ் சர்க்யூட் ஃபார்முலா, பி பை கியூ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆர் பை எஸ் ஃபார்முலா. அப்போ பி பை கியூ ஆர் பை எஸ்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் ரெசிஸ்டன்ஸ் பி பை கியூ என்னது 10 by 20 ஈக்குவல் டு ஆர் பை 40. அப்போ ஆர் இங்கே வச்சுக்கணும், 10 by 20 into 40 ஆகிடும். அப்போ 2. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன இது நம்மளுக்கு 20. அப்போ ஆர் இடத்துல என்ன ஆச்சு நம்மளுக்கு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ ஆர் ஈக்குவல் டு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வீட்ஸ்டோன் பேலன்ஸ்டு இது வழியா கரண்ட் போகுதுன்னு அது என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர். ஓகேவா? கனெக்டட் பிட்வீன் தி பேட்டரி. அது எவ்வளோ 10, 20, 20, 40. இப்போ இது ரெண்டு என்ன கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன். அப்போ சீரிஸ் கனெக்ஷன் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண என்னாச்சு 30 ஓம். அதே மாதிரி இது ரெண்டு என்னது சீரிஸ் கனெக்ஷன் தான். சீரிஸ்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வச்சு 60 ஓம் வச்சு. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டு கனெக்ட் பண்ணி பேட்டரி எடுக்கணும். இப்போ இது ரெண்டு என்னது parallel கனெக்ஷன். parallel கனெக்ஷன், 2 resistors are connected in parallel with different resistors. என்ன ஃபார்முலா, R equal to R1 R2 into R2 by R1 plus R2. அப்போ 30 into 60 divided by 30 plus 60. அப்போ 30 into 60 divided by 90. அப்போ அடிச்சு என்ன இருக்கும், 0 0 1 3 3 3 9 1 3 20. ஓகேங்களா? அப்போ என்னாச்சு நம்மளுக்கு இங்கே வந்து 40 வோல்டேஜ் அது போட மாதிரிட்டோம். அப்போ இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன சர்க்யூட் கிடைக்குது, நம்மளுக்கு ரெசிஸ்டர் ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கணும், இங்கே பேட்டரி போட்டுக்கணும், 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ், பேட்டரியோட வேல்யூ 40 வோல்டேஜ். ஸோ ஐ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ வி வந்து 40. ஓகே, வி வந்து எவ்வளவு 40, ஆர் வந்து எவ்வளவு 20. அப்போ அடிச்சா என்ன இருக்கு 2. ஓகேவா? கரண்ட் ஈக்குவல் டு என்னாச்சு 2 ohms. அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன், ஐ ஈக்குவல் டு 2 ohms கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ டு ஆல்.